ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்த தல அஜித் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, குட் பேட் அக்லி. அதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக, உங்க மாதிரி நானும் ஆர்வமாக இங்கே சிங்கப்பூரில் இருக்கிற சிட்டி ஸ்கொயர் மால் தியேட்டர், கோல்டன் வில்லேஜ் தியேட்டருக்கு வந்திருக்கிறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியல, நம்ம 2 பேர் யாருன்னு நம்ம 2 பேருக்குமே தெரியல. அப்புறம் ஏன்டா என் பையன் ஜெயில இருக்கான்? உனக்கு உன் பேங்க் எவ்வளவு முக்கியமோ அதை விட மத்தியானமே வந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு சனிக்கிழமைனால டிக்கெட் கிடைக்கல. தலை அஜித் ரசிகர்கள்லாம் முதல்ல புக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே நைட் டிக்கெட் தான் கிடச்சிது. படத்தை பார்த்துட்டு எல்லாம் ரிவ்யூ கொடுக்கலாம்னு தான் இந்த பதிவு போடுறேன். தலை அஜித்தோட ஒரு வெறித்தனமான ரசிகன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிலாம் நான் கிடையாது. நான் வந்து யாரோட ரசிகனும் கிடையாது. நான் இன்னாரோட ரசிகன் சொல்லிட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்க விரும்பலை. படம் நல்லா இருந்தால் யாரோட படமாக இருந்தாலும் பார்ப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். பிரியா பிரியா ஐயோ, இன்னொன்னு ஞாபகம் வச்சிருக்கியா? இந்த படம் வந்து ஒரு ஃபேன் பேஸ் படம்னு சொல்கிறாங்க. அதனால் பெரிய அளவில் நம்ம வந்து கதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சரி, ரிவ்யூவுக்கு போவோமா? இது வந்து கிட்டத்தட்ட லியோ படம் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். லியோ படத்தில் விஜய் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருப்பார். அவருக்கு குடும்பம் இருக்கும், மனைவி பையன் இருப்பாங்க. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து ஃபைட் பண்ணுவார், ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அதே மாதிரி தான் இதுவும் வந்து அஜித் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருப்பார். அவருக்கு வந்து மனைவி பையன் இருப்பாங்க. பையனை வந்து கடத்திடுவாங்க. அதனால் அவர் வந்து கேங்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணி பையனை காப்பாற்றுறதுக்கு பார்ப்பார். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லியோ படம் வந்து ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். இது வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். அஜித் வந்து ரொம்ப ஜாலியாக நடிச்சிருப்பார். இந்த படம் பூரா ஒரு ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக இருக்கும். எந்த ஒரு சீரியஸான ஒரு சீன் இருக்காது. அப்பப்போ அஜித் நடித்த பழைய படங்கள்லேருந்து சில சீன்ஸ்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. லைக் சிம்ரன் வர்றது, அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஓகே, இது ஒரு சும்மா ஒரு ஃபன்னாக ஒரு ஃபேன் பேஸ் படமாக எடுத்ததுனால இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் குறை சொல்ல முடியாது. மேபி இந்த சீன்ஸ்லாம் வந்து கொமெடிக்காக வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் தெரியல, எனக்கு வந்து அது கொமெடியாகவும் தெரியல. அது ஏன் அந்த சீன் வந்துச்சுன்னு தெரியல. அது என்ன கொஞ்சம் நல்லா யோசித்து எடுத்துருக்கலாம்ட்டு தோணுது. அப்புறம் வசனங்கள்லாம் அந்த அளவுக்கு டயலாக்ஸ்லாம் பெருசாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நல்லா வசனங்கள் எழுத தெரிஞ்சவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா வசனங்களை வந்து எழுதியிருக்கலாம். படம் பார்க்குற நாம் இன்னும் கொஞ்சம் ரசித்து பார்க்குற அளவுக்கு இருந்திருக்கும். ரொம்ப ஃபைட் சீன்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஃபைட் சீன்ஸு நிறைய எடுக்கிறதுக்கெலாம் சண்டை. ரொம்ப ஃபைட் சீன்ஸும் கொஞ்சம் அன்ரீசனபிளாக இருக்குது. 100 ஆள் வந்து நிற்கிறாங்க. அஜித் ஒரு ஆள் அடித்து எல்லாரையும் தும்சம் பண்ணுறாரு. அது வந்து எப்படியும் அவர் ஜெயிக்க போகிறாருங்கிற எண்ணம் வரும்போது நமக்கு அந்த சீன்ஸ்லாம் சலிப்பு தட்டிடுது. என்னத்தான் ஃபேன் பேஸாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? எல்லாரையும் கூட சண்டை போடுறாரு, அவரே ஜெயிக்கிறாரு அப்படிங்கும் போது அது நமக்கு வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு சலிப்பு தட்டிடுது. அது ஏன் இந்த மாதிரி இவ்வளோ பணம் செலவழித்து சண்டை சீனில் வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வெறும் சண்டை சீனை கிரியேட் பண்ணுறதுக்காகவே கிரியேட் பண்ணுறாங்க. இதை வந்து தவிர்த்துட்டு கொஞ்சம் சண்டை சீன்லேயே ரொம்ப படத்தை செலவழிக்கிறாங்க. இதுக்கு பதிலாக வசனங்கள், திரைக்கதை, அப்புறம் காமெடிஸ் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா படம் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த படத்தை மட்டும் நான் சொல்லலைங்க, மற்ற விஜய் படமாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் சரி, அதிகமாக சண்டை சீனை வந்து ரொம்ப ஓவராக சண்டை சீனை போடுறாங்க. அது வந்து அந்த அளவுக்கு அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. சண்டை சீன் போடும்போது நிறைய பேர் எந்திரிச்சு டாய்லெட் போகிறாங்க, கதை பேசுகிறாங்க. சார் இப்போ உங்களுக்கு சிம்ரன் மேம்க்கு ஒரு சாங் போலாமா சார்? சூப்பரா இருக்கும் சார். முதல்ல ஒன்ன தூக்கணும். சாரி சார், ஷார்ட் ஓகே. ஸோ ஓவரால் படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, தூங்கலை, படம் பார்த்தேன், என்ஜாய் பண்ணேன். ஒரு வாட்டி பார்க்கலாம். நான் வந்து ஃபேன் பேஸ் படத்துக்கு போகிறதில்ல. நான் ஃபேன் பேஸ் படம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. படம் ஏதாவது குவாலிட்டியாக இருக்கும், கதை இருக்கும்னு தான் போய் பார்க்குறது. இது என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. 2.5 hours டைம் போனது தெரியல. ஃபாஸ்ட்டாக மூவிங்காக இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூவில் யாராச்சும் மனசை கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் பார்க்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Don't press the button.
அது அழுத்தாத உன் பையன் நான் எடுத்துறேன்.